என்ன ரெசிபினா அந்த சம்மருக்கு ஏற்ற ஹெல்த்தியான சும்மா குளிர்ச்சியாக இருக்கும் வாட்டர்மெலன் ஜெல்லி ஷேக் தான் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் 5 கிராம் வந்து கடல் பாசி எடுத்து நார்மல் வாட்டரில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கடல் பாசி வந்து முங்குற அளவுக்கு இருந்தால் போதும். அதை மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அடுத்து வந்து ஒரு பவுலில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நிறைய பாதாம் பீஸுன்னு, ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சியா சீடு, ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சப்ஜா சீடு வந்து தண்ணி ஊற்றி ஓவர் நைட் வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். அடுத்து இன்னொரு பவுலில் ஒரு 20 பாதாம் கிட்டே எடுத்து தண்ணி ஊற்றி அதுவும் ஓவர் நைட் வந்து ஊற வச்சுக்கலாம். வந்து ஒரு ஆஃப் தர்பூசணி எடுத்துருக்கிறேன். அது வந்து நம்ம தோல் எடுத்துகிட்டு ஒரு வந்து பீஸாக கட் பண்ணிக்கலாம். க்யூபாக கட் பண்ணிவிட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்ச ஜூஸை ஒரு வடிகட்டி மூலமாக வடிகட்டிக்கலாம். நல்லா ஃபில் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததும் ஆல்ரெடி வந்து ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா கடல் பாசி, அதுவும் கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இனிப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கரைஞ்சதும் இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ ஆல்ரெடி வந்து ஜூஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா வாட்டர்மெலன், அதுவும் கூட ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொதி வரதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கிட்டு ஒரு அகலமான தட்டு எடுத்திருக்கேன். இப்போ அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது அப்படியே 1 மணி நேரம் ஆற விட்டுருங்க வெளியிலே இருக்கிற மாதிரி. அப்புறம் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளில எடுத்து நம்ம பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஜெல்லி மாதிரி நல்லா அழகாக வரும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக ஜெல்லி மாதிரி வருது பார்த்தீங்களா. இப்போ வந்து அது ஒரு பவுலுக்கு எல்லாம் மாற்றிக்கிறேன் கட் பண்ணி. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா பாதாம், அதெல்லாம் தோல் உரித்து கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம வந்து எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ மில்க் ஏற்ற மாதிரி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு ஆல்ரெடி ஜெல்லி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதுவும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு மில்க் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தனியாக வச்சுக்கலாம். மில்க்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பல்ஸ் மூலம் நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சா நல்லா திக்காக இருக்கும் இல்லைங்களா. இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து பாலும் ஆட் பண்ணிக்கலாம். கூட இது வந்து ஒரு 4 பேர் குடிக்கலாம் தாராளமாக, அந்த அளவு பால் இருக்கும். கூடவே வந்து ஊற வச்ச இல்லைங்களா அந்த சீட்ஸ் எல்லாம் சப்ஜா பாதாம் எல்லாம் அதெல்லாம் கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸில் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 அளவு வந்து பால் சேர்த்துக்கிட்டு அந்த ஜெல்லியை வந்து ஒரு 1/4 பங்கு கூட ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கலந்துக்கலாம். ஆட் பண்ணி குடிச்சு பாருங்கள். நம்ம ஆல்ரெடி இந்த ஜிகிர்தண்டெல்லாம் சாப்பிடுவீங்களா அந்த மாதிரி டேஸ்ட்டில் வந்து நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்காக நான் 1/2 லிட்டர் வந்து பேக்கெட் பால் எடுத்திருக்கேன். நீங்கள் மாட்டுப்பாலாக இருந்தால் நல்லா காய வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.